மறித்தொழுந்த முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வார்த்தையும் வருகிறேன் வைத்து மறைத்து கொள்ளும் சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுதி உள்ள வாழ்க்கை வாழ உதவி கிறிஸ்து மூலம் பிதாவே. வழிபடுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது. ஆண்டவர் பாராட்டவும் செய்வார், குறையை சுட்டி காண்பிக்கவும் செய்வார், எச்சரிப்பும் கொடுப்பார். ஆண்டவர் அதே சமயம் அவருக்குரிய பலனையும் கொடுப்பார். அவர் சொல்றார், ஒருவனும் ஒன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. போன வாரம் என்னென்ன கிரீடங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த வாரம் அதை நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. வியாக்கியானம் பண்ண போறதில்ல, நிறைய இருக்கு. கடைசியா நம்ம பார்த்ததுன்னு சங்கீதம் 8:5 கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிறவர். சங்கீதம் 103:4 கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். நீதிமொழிகள் 16:31 அவன வாசிக்கிறேன், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 16:31 நீதியின் வழி உண்டாகும் பீடம். இத போய் சாயம் பூச்சிக்கிட்டு இருக்காங்களாங்கிறது நீதியின் வழியில் உண்டாகிற அரைமைதானது ஞான கிரீடம். எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. இடத்துல இடம் ஐயா உட்காருங்க பார்த்தோம்னா தாத்தாகும் சின்ன பிள்ளை. அவ்வளவு மரியாதையும் கனமும் வெள்ள பிடிக்கும். இத போய் என்ன செய்யறா, கருப்பாக்கி அந்த இளமையாய் காண்பிக்கிற ஊழியர்கள் உண்டு. இளமை என்பது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது வாழ வயது நாட்களுக்கு தரும். உன் வயது கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் கடந்து செல்ல செல்ல அவனுடைய சரீரத்தில் உண்டாகிற மாற்றங்கள், பயாலஜிக்கல் சேஞ்சஸ் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனாலும் அவனுடைய உள்ளம் என்றைக்கும் இளமையாக அவன் வைத்துக் கொள்ள தெரியும். அது முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். எப்படி இளமையாக உள்ளத்தை வைத்துக் கொள்வது அப்படின்றால், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எடுப்போமானால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்யமாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடி
வெள்ளையே ஆகாது, கருப்பாவே இருக்கும் அர்த்தம். அப்படி அல்ல. அவருடைய விசுவாசம் எந்த இடத்துல எடுத்து வாசிக்க, நாங்க அப்படி வாசிட்டு போனோம்னா அது வியாக்கியானத்துக்கு வருகிறது. சரி, அது எங்க இருக்கு? முதல் வயதிலையும் சங்கீதமா, சங்கீதத்தில் சரி, சங்கீதத்துல இருக்கு. ஜெபிச்சுட்டு இருந்தா தான் டக்குன்னு எடுக்கும். ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம். 12:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து விஷயம் பசுமாயிருப்பார்கள். யாரு? நீதியாக இருக்கிற வாழ்க்கை நடத்துகிறவர்கள். தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக செம்மையாக்கிக் கொண்டு தேவன் பேரில் கிறிஸ்துவின் பேர் வைக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை, நற்குணங்கள், திவ்ய சுவாபங்கள், நேர்மறையான எண்ணங்கள், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்கள், மன்னிக்கிற தன்மை உடையவர்கள், பின்னாளர்களை மறந்து விடுகிற தன்மை உடையவர்கள், முன்னாலே இருக்கக்கூடியதை நோக்கி, முன்னாலே இருக்கா நீங்க தான் இருக்கீங்க அடிக்க விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறோம் ஆகிய இயேசுவை நோக்கி வாழ கற்றுக்கொண்டவர்கள். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது எவ்வளவு வயதானாலும் 100 வயது சென்று மறிக்கிற கணவனும் வாலிபன் என்று எண்ணப்படும். அவருடைய ஆன்மா இளமையாக இருந்து கொண்டே, அவருடைய ஆவி அனல் உள்ளதாக இருந்து கொண்டே, அவருடைய விசுவாசம் ஒரு நாளும் தளர்ந்து போகாது. அவர்கள் தேவன் பேரில் வைக்கிற அன்பு, பக்தி, வைராக்கியம், தேவ பக்தி, தெய்வ பயம் ஒன்றும் ஒரு நாளும் அவருக்குள் மங்காது. அப்ப அவருடைய ஆத்மா எப்படி இருக்கும் என்றால், இளம் வயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். அந்த பக்தி அவருடைய முதிர் வயதிலும் இருக்கும்போது சரீரம் எவ்வளவு வருஷங்களாக ஆகவும் உன் ஆயுசு நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். யார் சொல்லியிருக்கார்? ஆண்டவர் பாகமத்திலையா மோசே சொல்றாரா? ஆசீர்வதிக்கும் போது உன் ஆயுசு நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று யாரை குறித்து சொல்கிறார்? 12 கோத்திரங்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது ஆசேரை குறித்து அவர் சொல்றார். உபாகமா 33:25 இரும்பும் வெண்கலமும் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் பலனும் இருக்கும். பலன் குன்றி போகாதபடிக்கு ஆயுசு நாட்களுக்கு தக்கதாக தேவன் பலனை கொடுக்கிறார்.
நரை மயிர் என்று சொல்லப்படுவது தேவன் முதியோருக்கு கொடுத்த மகிமையான கிரீடம். இதை அறிந்து கொண்டால் அந்த கிரீடத்தை நீங்க சாயம் பூச மாட்டீங்க. சாயம் பூசிக்கோங்க, நான் வேண்டாம், அது உங்க இஷ்டம். உங்களை அலங்கரித்துக் கொள்வதிலே நாம் எந்த விதத்திலும் அதை நாம் இடைபடுவது இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம சொல்லணும். முதிர் வயது ஆகும் போது தேவன் முதிர் வயதிலும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயதிற்குள் ஆசீர்வாதங்கள் அவளை இருக்கு. அதனால்தான் ஒரு வீட்டுல முதிர்ந்த ஆண் இருந்தா அது ஆசீர்வாதம் சொல்லும். சண்டமாவும் இருக்குமா? என்ன என் காமோட என் உட்கார்ந்த ஜனம் பெரிய ஆட்கள் அவங்க அனுபவத்துல அவர்கள் அதை சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் அதரிதாக எடுக்கக்கூடாது. அப்ப நரைத்த மயிர் உள்ளவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணுமா? எங்க இருக்கு? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ள முகத்தை கனம் பண்ணி தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் எத்தனை சபையில இதை சொல்லி கொடுப்பாங்க. சத்தியம் சொல்லி கொடுக்கிற சபைகள் இதை கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு பெரியோரை எப்படி கனம் பண்ணணுங்கிறது சொல்லிக்கிறது. ஊழியக்காரர்களை பொறுத்து என்ன சொல்றது? 1 தீமோத்தேயு அது எப்படி சொல்லப்படுகிறது? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவன் தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சதுரை போலவும் முதிர்வதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலியல் சிறைகளை எல்லா கற்புடன் சதுரை போலும் பாதித்து ஊழியக்காரர்கள். சபையில ஒரு பெரியவர் இருந்தா ஊழியக்காரன் அவங்க கனம் விசுவாசம். அவருக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு உங்களுக்கே தெரியும், ஒன்றும் தெரியல. எஜமான தெரியுமா? யாரோ தேவிக்கு தெரியுமா? ஏசு கிறிஸ்து ஆண்டு தெரியுமா? வாசன யோக முதியோர்களை தேவன் அவ்வளவு கனம் கிடைக்கிறது. வேதம் கனம் பண்ணுகிறது. முதியோர்களை அற்பமாய் எண்ணவே கூட. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபைக்குள் இருந்தாலும் சரி, நம் முதியோர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை பெரியோர் வந்த எந்த கும்பிடும் போடுறதுக்கு ஊழியக்கானுக்கு எங்க வலிக்குன்னு கேட்க. ஒரு பெரிய ஆள் வரனா எந்திரிச்சு போய் கும்பிடு போட்டு வரவேற்கிறதுக்கு உனக்கு எங்க வலிக்கு இடம் கொடுக்கூட. சபைக்குள் இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள் இருந்தாலும் சரி,
பெரியோர்களுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அவர்கள் அபிஷேகம் பெறாமல் இருக்கலாம், அவர்களுக்கு கிருபை இல்லாமல் இருக்கலாம், வரங்கள் இல்லாமல் இருக்க, அதை பற்றி கவலை கிடையாது. அவர்களை கனம் பண்ணுவது தேவ பிள்ளைகளுக்கு மேல் விழுந்த கடமை. நிறைய என்ன செய்யணும்? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர்வர்கள் முகத்தை கனம் அலட்சியம் பண்ணக்கூடாது. பெரியவங்க வீட்டில் இருக்க தாய் தகப்பன் தாத்தா பாட்டி யாரையும் அலட்சியம் பண்ண. தேவனுக்கு நீ பயப்படுவாங்க. ஒரு நரைமயில எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா? நான் சும்மா பார்த்துட்டு போன நினைச்சா எவ்வளவு சத்தியமும் வேதத்துக்குள்ளதான் இருக்கு. நம்ம வேதம் வாசிக்கும் போது அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். இல்லை, அதுக்கு நம்மளை உட்படுத்த ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். அவரை நாம் கனப்படுத்தணும். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தணும். தாயையோ தகப்பனையோ முதல் வயதுள்ள தாத்தா பாட்டி தகாத வார்த்தைகள் சொல்லி விசுவாசிகள் பேச கிளவி எப்ப சாப்பிட்டார்? அது 150 வருஷம் இருக்கும். நீ சொல்ல வயசு கூடிட்டு ஒரு மகான் அந்த அப்பா சொல்லி வருத்தப்படுது. நம்மக்கு வயசு சார் திருப்பையா கேன்சர் வந்து கிளவி இன்னும் வாழன் சீக்கிரம் ஜெட்டு போல எப்படி இருக்கும் அந்த சார். நம்ம என்கிட்ட சொல்லி அப்படிங்க ஆசீர்வதிக்க முதிர்ந்த வயதுள்ளவர்களை தேவனே கனம் பண்ணும்போது ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னார்? ஆட்டோர் சொன்னது அப்படியே நடக்கும். 2 வாக்குத்தத்தம் கொடுத்தார். யோகுல ஒன்று சொன்னார். யோகுல சொன்னது அது யோகு எல்லாம் முதல் வந்த உள்ளவர்களுக்கும் இது உண்டாக 5:26 தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதிலே கல்லறை. எவ்வளவு அழகா சொல்லிருக்க. முதிர் வயதிலே கல்லறை. சரி, ஆபிரகாமுக்கு என்ன சொன்ன பாப்போம். ஆபிரகாம் பேசுறாருல, அதே தெய்வத்தை தானே நம்ம ஆராதிக்கும் தரோம். ஆதியாகமம் 15 நீ சமாதானத்தோட உன் பிதாக்களுக்கு சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ண. எப்படி பேசுறார் பார்த்தாண்டவர். அவர் தாங்க நம்ம தெய்வம். சும்மா தெய்வம் வெளிப்பாடு. கர்த்தர் உங்கள் முதிர் வயதை குறித்தும் சொல்லக்கூடியது. முதிர் வயதை குறித்தும் சொல்ல தேவன். யாக்கோபுக்கு என்ன சொன்னார் அதையும் நீங்க பாருங்க. அவர் பேசும் தெய்வம், உண்மை உள்ள தெய்வம். யாக்கோபிட்ட சொல்லும்போது அவர் சொல்ற காரியம், யோசேப்பு உன் கண்களை
ஆதியாகமம் 46:4 நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். இந்த தேவன் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தேவன் மரண பரியந்தம் கடைசி மூச்சு விடுவரை நம்மை நடத்த வல்லவர். இடையில கைவிடுகிற தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட நமக்கு தெய்வீகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இளமையில் மாத்திரமல்ல, உன்னுடைய முதிர்ந்த வயது தேவன் கரம் பிடித்து நடக்கு. ஒரு நாள் அவரை தான் நம்ம ஆராதிக்கும். ஏன் பக்தியா இருக்கேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தெய்வ பயத்தோடு வாழுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக உங்களை சரியாக நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் போதனை கொடுப்பதற்காக தெரியுமா? ஆபிரகாம், யாக்கோபின் தேவன் ஆகிய கர்த்தர் முதிர்ந்த வயது வரைக்கும் தாண்டி நடக்கும். கைவிடவே மாட்டேன். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். துன்பம் பெற பிள்ளைகளை பெறுவார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் 128ஆம் சங்கீதத்துல என்னையா சொல்லுகிறார்? அது எங்க கல்யாண நாள்ல பாடினாங்க, அதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுல கொடுத்த ஆசீர்வாதம் ஒண்ணு, 3ஆம் வசனம், மனைவி வீட்டோன்களே மனிதர்கள் ஆட்சிய கொடி போலிருப்பாள், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் மர கண்டுகளை குடும்ப ஆசீர்வாதம் இருக்கிற போகும்போது என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயந்து அவர்கள் இப்ப கர்த்தருக்கு பயப்படுறது பொறுத்து லேவியராமத்துல பார்த்தோம். அது ஒரு காரியம். அவருடைய வழிகளுக்குள் நீங்கள் நடப்பீர்களாங்க. நிறைய ஜபம் பண்றாங்க சார், ஜபத்துக்கு குறையே கிடையாது. விசுவாசினால் நிறைய ஆராதனைக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, குறை கிடையாது, எல்லாம் இருக்கு. அவர் வழிகளில் மட்டும் நடக்க மாட்டார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே அவரை அன்பு கூறுறான்னு சொல்றாங்க. நானும் தான் சொல்றேன். ஆனா அவன் நடந்தபடியே நாமும் நடக்க. அவருடைய பேதுரு சொல்லும் போது என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுருவா 1 பேதுருல 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுடைய தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாறியை பின் வைக்கணும். இதை வச்சு நான் ஜெபம் பண்றேன். இந்த நீ நடந்தபடி நான் நட. அம்மா மாதிரியே என் வாழ்க்கையை நான் மாற்ற. அப்படியா? நான் நடந்தபடி நீ நடக்க விரும்புறியா? அம்மா விரும்புறேன். நான் பேதுருவை தேடி போனல, என்ன மறந்துரை சொல்ல, நீ அவனை தேடிப்போ. நடப்பேன் கேட்டல, முகத்துக்கு முன்ன 3 தடவை அவனை தேடி நான் தான். நீ தேடிப்போ.
போற. இதுதான் அவர் வழிகளில் நடப்பது. எப்படி நீ நடப்பாய் என்றால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கிய நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன் தந்தையை சுற்றிலும் நடக்க. எல்லாரும் ஒரு நாள் போங்க, ஏசுநாதன் வந்தா அவரோட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு நாள் என்னைக்கு ஒரு நாள் நிச்சயத்தான் போகும். அந்த நாளுக்கு இப்பவுமே ஜோம் பண்ணி வச்சிருக்கு. அறுப்புக்கு நியமித்த நாட்களை தற்காக்குறது. அன்னைக்கு பார்த்து மழை வந்துட்டுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால இப்பவுமே அது ஜோம் பண்ணி வச்சிருக்கு. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. நிச்சயத்தை குறித்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை நாம் பெற்றிருக்க ரட்சிப்பின் வாழ்க்கை. அந்த காலகட்டத்திற்குள் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எல்லாருக்கும் ஒரே பைபிள் தானே கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. எல்லாருக்காகவும் கிறிஸ்தவம் அறிந்திருக்கிறார் அல்லவா? எல்லாருக்காகவும் ஒரு உயிர்த்தெழுந்து இருக்கிறார் அல்லவா? அவர் எல்லார் மேலும் ஒன்று போல அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் அல்லவா? நாம எப்படி நடக்கிறோங்கிறதுலாம் தான் விஷயம். இதை அவரவர் தங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டு நடக்கணும். அவ்வளவுதான். போதிக்கப்படாமல் இருக்கா? வசனம் கேட்காமல் இருக்கிறார்களா? எல்லாம் கேட்கிறான். ஜபம் இருக்கு, ஆராதனை இருக்கு. நான் மட்டும் சொன்னேம்மா, நீ நல்லா ஜபம் பண்ணுத, உனக்கு ஏகப்பட்ட ஜபம் இருக்கு. கொஞ்சம் உபவாசம் இருக்கு. 100 நாள் உபவாசம், 500 நாள் உபவாசம். ஒன்னே ஒன்று இல்லை, சத்தியம் இல்லை. ஆகவே உன் குடும்பம் எப்படி இருக்கு, நீ கஷ்டப்படு. நமக்கு இன்னைக்கும் சத்தியத்தை நாம என்ன சொல்றோம்? ஜெபம் பண்ணு, வேணும், உபவாசம் பண்ணுங்க, தேவை, நன்றாய் கர்த்தரை ஆராதியுங்கள். அதே சமயம் அவர் சொன்ன சத்தியத்துக்கு கைப்பட, வார்த்தைக்கு கற்பனைக்கு கைப்படும். பாரமாக முதிய வயது வரைக்கும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்திரை அடைகிற நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு தலைமுறை நல்லா இருக்கும். பக்தி உள்ளவனுடைய தலைமுறை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு, ஆசீர்வாதம்னா வீடு வாசல் காது வேலை அது ஏற்று அறியாதவனுக்கு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஆவியாண்டிய ஆளுகை சபைக்குள் இருப்பது போல குடும்பத்துக்குள் இருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகிட்ட போய் சொல்ல முடியுமா? அடா போப்பா, நீ அந்த காலத்து ஆளு, இப்ப என்ன அட்வான்ஸா போயிருக்கு. நம்ம பைபிளையே தூக்கிட்டா போறது, செல்போனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நாம் பேச முடியாது, நான் வழிகாட்ட பேச முடியாது. ஆனா கர்த்தர் பேசுவார். அவர் பேசும் தெய்வம். நாம் பக்தியாக இருந்தால், நாம் உண்மையாக இருந்தால், நாம் தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுத்தி நடப்போமானால், நாம பேசாத பூரா கர்த்தர் அவன்கிட்ட பேசுவார். அவர் பேசும் தெய்வம். வானத்துக்கு பூமி குதிக்க தெரியாது எனக்கு, குதிச்சவங்க இப்போ குதிக்கிறது வல்லம வருங்கள் அபிஷேகம் எங்க போய் நம்ம பல்லோத்துக்கு கொண்டு போக.
பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டுமானால் சத்தியத்தை கைக்கொள்கிற ஜாதி உள்ளே பிரவேசிக்க நரகம் கற்றுக்கொள்ளே சமாதானமோ அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கிறது. நான் அவர்கள் மத்தியிலே தேவனாயிருக்கும், அவர்கள் என் ஜனமாயிருக்கும். இது எல்லாமே பாருங்க. ஒரு கொர்நேலியோ ஒரு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜாமான். அவன் வீட்டை தேடி ரட்சிப்பு வந்தது, சுவிசேஷம் வந்தது. அவன் வீட்டுக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். எப்படிப்பட்டவனா? தேவ பக்தி உள்ள. நான் அடிக்கடி சொல்றேன், தேவ பக்தி ஹிந்துஸ்டர் இருக்கு, ரோமன் காத்தலிக் இருக்கு, சேஷ இருக்கு, பெந்தோகோஸ்தே இல்லை. நான் பெந்தோகோஸ்தக்காரன் இல்லை. 2019 ஜூலை 14 நான் கிறிஸ்தவன். அதுக்கு முன்னால பெந்தோகோஸ்தக்கா நான் இப்போ நான் கிறிஸ்தவன். தேவ பக்தி உள்ளவனாக வாழ்ந்து பாருங்க, ஆவியானவரால் நடத்தப்பட்டு பாருங்க, சத்தியத்துக்கு செவி கொடுத்து பாருங்க. தேவ தயவு வீட தேடி வரும். ஆண்டவர் பேதுரு அனுப்பிட்டாரா? முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா? அப்போஸ்தலர் 10 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வாசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஏத்து கிறிஸ்துவ விசுவாசியே அப்பொழுது நீ வீட்டார் முழு குடும்பம். என் குடும்பத்துக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். முழு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். 65வது வயதில் என் தாயாரை ரட்சித்தார். ரட்சண்யம் குடும்பத்துக்குள்ள முதல் வயதாகும் போது தள்ளாடுகிற ஒரு நிலைமை வரும்போது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஊன்றுகோலாய் இருக்க கற்பது. இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவராக. வரங்கள் அபிஷேகங்கள் அது வேற விஷயம், வல்லமை வெளிப்படலாம் வேற விஷயம். நடைமுறை வாழ்க்கை யதார்த்தம், தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் போகிற வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை ஏதோ உங்களை முதல் வயது வரைக்கும் கொண்டு போகும். இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி போறேன் ஊழியம் செய்ய போவதுதான் முக்கியம். எந்த வயதுல ஆண்டவர் நித்திரைக்கு உட்படுறாங்க அது வரைக்கும் எப்படி வாழ போறோம், என் சுவாமம் மாறி இருக்கா, என்னுடைய நோக்கம் மாறி இருக்கா. நான் பார்த்து கேட்கணும், எங்க வீட்டை மாட்டு அந்த அம்மா தான் என் கூட வாழ்ந்துருக்கோம், வேற எவ்வளவு வாழ. நம்ம தான் பாவம், நம்மளை கட்டிக்கிட்டு அது பண்றாரு. நான் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கை. நோபடி கிறிஸ்துவை போல் நீ வாழணும்னு கற்றுக் கொடுக்கல, அதுக்கு மேல வானத்துக்கு பூமிக்கு குதிக்க கற்றுக் கொடுத்தார். அதுல பர்சன் பார்த்த உன்னை யார் செய்ய சொன்னான்? யாரும்
ஆறாக வானத்தின் பூமியும் குதிப்பேன். வீட்டுக்கு வந்தா எரிச்சல், கோபம், சுவாபம் மாறல. என்றைக்கு ஆண்டவர் இந்த சபைக்குள்ள அடி எடுத்து வைத்தாரோ அன்று முதல்தான் கிறிஸ்து போல வாழ்வதற்கு சத்தியத்தை கற்றுக்கணும். அவங்களுக்கு அதுவல்ல மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து உனையா செய்ய சொன்ன. நான் வந்த உடனே போய் உன்னை சமயக்கிட்டுக்குள்ள போக சொன்னா நீயா போன, நீயா செஞ்ச. நான் உன் வீட்டுக்குள்ள இருக்க, நான் இருக்கிற பிரசங்கத்தை உன்னால் அனுபவிக்க முடியல. தெய்வீக வீட்டுக்குள்ள இருக்கியா? தேவகுமாரன் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. சர்வத்தை உண்டு பண்ணின தெய்வம் அங்க அவன் வீடுக்குள்ள இருக்க, அவர் இருக்கிற பிரசனத்தை இவளுக்கு அனுபவிக்க நிறைய ஏதுவாக தெரிஞ்சு நிறைய பேர் ஊழியம் செய்யறோம். அட்டு ஊழியம் தான் நேரத்தை சொன்னான், யார் பண்ண சொன்னான்? தேவையானது ஒன்றை அவள் பெற்றுக்கொண்டார். என் பாதத்தில் நான் சொல்றதை கேட்க, வசனத்தை கேட்க, வசனத்தை தானே மரியாதை கேட்டான். உரிமை இருந்தா வந்து உமக்கு கவலை இல்லையா? நான் இந்த கஷ்டப்படுறேன், உமக்கு தானே சமைச்சேன். உமக்கு கூட ஒரு 12 பேர் வருஷம் இருக்கான். ஒவ்வொருத்தனையும் எத்தனை தான் சாப்பிடலாம் தெரியும். அவனுக்கு அவன் கவலை ஆண்டவர ரொம்ப பண்பாளர், ஜென்டில்மேன். நீ அநேக காரியத்துக்கு இந்த மாதிரி ஆடாங்க உன்னை சொன்ன. இதான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல நடக்குது. உன்னையா தேய்ச்சோம், நான் தேய்ச்சோம். தகப்பனையும் கனம் பண்ணணும், மனைவிடத்துல அன்பு போடணும், பிள்ளைகளை வளர்க்கணும், வீட்டை விசாரிக்கணும், காரியத்தை செய்யணும். நீ ஒன்றும் செய்யல. பிறகு என்கிட்ட வந்துட்டு ஆண்டவர் என்ன அப்படித்தான் இருக்கு. முதலாவது உங்க குடும்பம். இங்க ஒரு ஐயா ஒருத்தர் சிபிஎம்ல போய் ஒரு பாஸ்டர் ஒரு 10 நாள் போயிருக்காரு. போனோடனே அவர்கிட்ட போய் ஜோம் பண்ண போயிருக்காரு. நீ அங்க போய் ஊழியம் செய்யற, இங்க போய் ஊழியம் செய்யற, இத்தனை ஆத்மா மண்ணெல்லாம் செய்யாத, ஒழுங்கு அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க போன்ட்டாரு. விவரம் உள்ள ஊழியர்களை தான் சொல்லிக் கொடுப்பான். அது போக உனக்கு நேரம் இருந்தா, எனக்கு எவர் சொல்லி கொடுத்த? எனக்கும் புத்திகள் இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தவனுக்கும் புத்தி இல்லை. வேலையும் புதிய அதை செய், இதை செய், கத்தர் அப்படிங்கிற ஒண்ணுமே பிரியப்படலாம். எதுவுமே அவர் பிரியப்படலாம். ஆண்டவரே என்னன்னு போய் காட்டு, அவனை யார் செய்ய சொன்னான்? நான் சொல்லல. நீயா வைத்ததுக்கு அவ சொன்ன ஒழுங்கான சொல்ல மாட்டேன். 73 வயசுலையும் 10 வித ஊழியம். இப்போ நேற்று யோகம் பண்ணும்போது ஒரு ஊழியம் தந்திருக்கா, மனதில் வச்சிருக்க. எப்படி செய்யறது? 10 வித ஊழியத்தை கையில கொடுத்து நான் சொல்றபடி மட்டும் நீ செய். மேலே கீழையும் குதிக்க. என்ன சொல்லுவனா நீ செய்யணும். அதான் முதிர் வயதுல எந்த வயசுலையோ கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வயது வித்தியாசம் இல்லை. 27 வயசுல தொடங்க, 73 எத்தனை வருஷமா இருக்கு?
வருஷாக ஆக சரீரத்துல ஒருவேளை மாற்றங்கள் உண்டானாலும் அபிஷேகம் மட்டும் என்ற பெருகிட்டே இருக்கும். அதுதான் நிலை நிறுத்தி வைக்கும். அதனால நாம் ஆராதிக்கிற தேவன் எனவே இன்னைக்கு பண்ணி நாளுக்கு அற்புதம் செஞ்சு மேல நீ ஒரு பவுனுக்கு கொடுத்தா 100 பவுன் உனக்கு கிடைக்கும். ஏதோ காணிக்க கொடுத்து விட்டால் உடனே வானம் திறந்துரும், பலம் தரும். ஒன்னும் நடக்காது. மாலையில ஒரு குடும்பத்தை குறித்து பேசிட்டு இருந்தான். எப்படி இருந்த குடும்பம் 30 வருஷத்துல எப்படி கீழே இருக்கு, பரிதாபமா வேதனையா இருக்கு. அப்படி ஆவிக்குரிய ஜீவித்துல இருந்தார். காரணம் சத்தியத்துக்கு செலுத்தும். நீங்க முதல் வயசு கிட்டத்தட்ட என்னோட ஒரு 5 வயசு அவரு குறையாரு, 60 வயசு. அவர் படிக்கிற வேதனை, அவர் குடும்பம் படிக்கிற வேதனை, குடும்பத்துல அப்புறம் ஆவிக்குரியவர் கிட்டத்தட்ட 40-45 வருஷம் அனுபவம். பையன் குடிக்காரன். யோசிப்பா, ரட்சிப்பு இலவசம், ரட்சிப்பு மலிவு ஆனது அல்ல. It is not cheap. நீங்க கேட்கணும், பாஸ்டர் துரை யூடியூப்ல ஒண்ணு பேசியிருக்க, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட நீ என்ன செய்ய வேண்டும் என்ன போட்டு பார்த்துப்பாங்க. ஏன் இந்த பாடுபடுறோம், ஏன் பிரயாசப்படுறோம், எதற்காக? குடும்பங்கள் நல்லா இருக்கு, பிள்ளைகள் நல்லா, தேவனுடைய ரட்சிப்பு சபைக்குள்ள குடும்பத்திற்குள் வந்து நிற்க இலவசம் சார். ஆனா மலிவானது அல்ல. இன்னைக்கு என்னையும் நான் திருத்திக்கிட்டே தான் இருக்கு. பல நடக்கும் போது ஒவ்வொரு பாட்டுக்கு எந்த ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், குடைச்சலம் உண்டாக்கும் மாதிரி குழஞ்சி 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 என்ன மாற்றி 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 கொண்டு வந்து உச்சத்துல விட்டுட்டு, எதற்கு இதெல்லாம் அவர் செய்கிறார்? நீ நரைமயிர் உள்ளவனாக இருக்கும் போது நீங்கள் சந்தோஷமாய் சமாதானம் இழைப்பாறுதலாய் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தீர்க்காயுள்ளவரா, தீர்க்காயுசு ஆட்டவர் என்ற சொல்லியிருக்காருல்ல, சொன்னதை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆட்டத்தை கேட்கறது ஒண்ணுதான், சுகம் பலன் ஆரோக்கியம் தீர்க்காய்ச்சு எனக்கு மட்டும் இல்ல என் சந்ததிக்கே நீர்த்தாங்க. பல முறை தீர்க்காய்ச்சி மட்டும் இல்ல, சுகம் பலனோட தீர்க்காய்ச்சு அதை பூரண வரமாக உடன்படிக்கை என் குடும்பத்திற்கும், என் மகளுக்கு, மனைவிக்கு, மகனுக்கு, மருமகளுக்கு, பேத்திக்கு, என் தலைமுறைக்கு நீர் தரணும். நீர் கொடுக்கணும். ஐஸ்வர்யம் தந்திருக்கு, அனுபவிக்கத்தக்க அனுகிரகம் தந்திருக்கு. இது முக்கியம். இத செழிப்பின் உபதேசங்கள், கிருபையின் உபதேசம் சொல்றது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தெய்வம் இஸ் காட். மேல அன்பு வருவார், குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளைகளின் ஐயா இங்க வந்துட்டு போனார்கள, அவர் என் தாங்க சொன்னார், ஆண்டவர் என்ற சொல்லியிருக்கார், பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பார். இது மிக மிக எளிது. தேவனுக்கு அடுத்த காரியத்தை
நான் எந்த தவறும் இல்லாதபடிக்கு காத்துக்கொண்டார். எல்லாத்தையும் வாசனம் வந்த